ஓகே, நம்ம கட் ஆஃப் போகலாம். எஸ்எஸ்சி ஜிடி 2025 ரிசல்ட் அவுட்டு நேத்தா வந்துச்சு. சரிங்களா, June 17 வந்துருச்சு. சரிங்களா, அடுத்து வந்து பிசிக்கல் கட் ஆஃப், அதாவது போன வருஷம் எவ்வளோ கட் ஆஃப் வந்துச்சு, இந்த வருஷம் எவ்வளோ கட் ஆஃப் வந்துச்சு, 2024 எவ்வளோ கட் ஆஃப் வந்துச்சு, 2025 என்ன கட் ஆஃப் வந்துச்சு, கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு ஐடியாஸ், ஒரு டிப்ஸ் மாதிரி தான். சரிங்களா, இப்போ 2024 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலில் வந்து பார்த்தீங்கன்னா யூஆரில் வந்து 72.56. சரிங்களா, யூஆரில் வந்து 72.56. இந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 வந்து பார்த்தீங்கன்னா 61.81. சரிங்களா, கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 9, சரிங்களா, 9 மார்க்ஸ் கிட்ட ரெடியூஸ் ஆயிருக்கு, கம்மியாயிருக்கு. சரிங்களா, அடுத்து ஓபிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 73.25, திஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 62.01. சரிங்களா, மேக்ஸிமம் வந்து ஒரு 10 to 11 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாயிருக்கு. சரிங்களா, அடுத்து எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 65.95. அதுக்கடுத்து அது வந்து 2024 இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 54.12. சரிங்களா, அடுத்து எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 65.32. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 54.57. சரிங்களா, எஸ்சி அண்ட் எஸ்டி ரெண்டு பேருக்கு வந்து லாஸ்ட் இயரும் பார்த்தீங்கன்னா ஒரே கட் ஆஃப் தான், இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரே கட் ஆஃப் தான். சரிங்களா, அடுத்து இடபிள்யூஎஸ். சரிங்களா, இடபிள்யூஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து 2024 வந்து 40.21. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 40.06. சரிங்களா, அதுக்கடுத்து ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு வந்து 2024 யூஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 73.77. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2025 ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 69.20. சரிங்களா, 69.20. அதுக்கடுத்து ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு வந்து மேலே விட ஃபீமேலுக்கு தான் கட் ஆஃப் வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா, மேலுக்கு வந்து 62 தான், ஆனால் ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 66. சரிங்களா, அதாவது ஃபீமேலுக்கு வந்து வேகன்சி கம்மியாக இருக்குது, ஆனால் காம்படிஷன் அதிகமாக இருக்குது. சரிங்களா, அதாவது வந்து ஆண்டு பார்க்கும்போது அந்த 2023 விட 2024 காம்படிஷன் அதிகமாக இருக்குது, 2024 2025 காம்படிஷன் அதிகமாக இருக்குது. அதாவது வருடங்கள் ஆக ஆக உங்களுக்கு காம்படிஷன் அதிகமாக தான் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு சீக்கிரமாக போஸ்டிங் வாங்க முடியுமா வாங்கிடுங்க, லேட் ஆகாதீங்க. சரிங்களா, அடுத்து ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலில் வந்து 73.15 2024. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 66.80. சரிங்களா, கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 7 மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. சரிங்களா, அடுத்து எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60.67 2024. 2025 திஸ் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 59.45. சரிங்களா, அடுத்து எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இயர் கட் ஆஃப் வந்து 62.35. சரிங்களா, அடுத்து இடபிள்யூஎஸ்க்கு வந்து திஸ் இயர் கட் ஆஃப் வந்து 41.74. லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து 41.74. சரிங்களா, அதே கட் ஆஃப் தான். சரிங்களா, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஆருக்கும் ஓபிசிக்கும் வந்து மேக்ஸிமம் கிட்டத்தட்ட கொஞ்சம் ஓரளவு சேமாக தான் இருக்குது. சரிங்களா, மேக்ஸிமம் வந்து ஆனால் லாஸ்ட் இயர் இந்த இயர் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கட் ஆஃப் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆயிருக்கு. சரிங்களா, மேக்ஸிமம் ஆஃப் அட்டண்டன்ஸ் வந்து கம்மி தான். சரிங்களா, அட்டண்டன்ஸ் வந்து கம்மி தான். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு சொன்னாங்க. அதனால கிடைக்கிற வாய்ப்பு, ஒரு கடல் வந்து அடிக்கடி வந்து ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாரு. சரிங்களா, ஒரு வாய்ப்பு கொடுக்காரா அப்படின்னா அதை நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். சரிங்களா, அப்போ வந்து உங்களுக்கு பிசிக்கல் ஒரு மாதம் டைம் இருக்குன்னா ஒரு மாதம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி அப்படின்னா நீங்கள் நினைச்ச ஒரு ஃபீல்டுக்கு போயிடலாம், நினைச்ச ஒரு ஜாபுக்கு போயிடலாம். அதனால டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்துங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த கட் ஆஃப் கீழே இருப்பாங்க, ஓபிசி எடுத்துக்கோங்களேன், 62க்கு கீழே இருப்பாங்க. அவங்களுக்குலாம் அந்த வாய்ப்பு வந்து பிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு எதிர்பார்ப்போட அவர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அவருக்கு கூட டைமிங் 22, 21 வந்திருக்கும், ஆனால் அவரால் வந்து பிசிக்கல் பண்ண முடியாது. சரிங்களா, நீங்கள் வந்து 100 மார்க்ஸாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு வந்து டைமிங் வந்து 28, 29 இருக்கும். சரிங்களா, ஆனால் உங்களுக்கு வந்து கடவுள் அந்த பிசிக்கல் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. சரிங்களா, அதனால இந்த பிசிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா, அதே மாதிரி நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து பிசிக்கல் ரிலேட்டடாக ஆல் அப்டேட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா, பிசிக்கலை பற்றி அந்த ரிசல்ட் வரைக்கும், அதாவது உங்களுக்கு பிசிக்கல் வரைக்குமே உங்களுக்கு வந்து அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். டாக்குமெண்ட் பற்றி வரும், மெடிக்கல் பற்றி வரும், நம்மளால முடிஞ்ச ஒரு சில சப்போர்ட்ஸ் நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம். சரிங்களா, அதனால் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிசிக்கலை பற்றி, அதாவது நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி 5 கிலோமீட்டர் எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னு நிறைய டிப்ஸும் போட்டிருக்கோம். சரிங்களா, டிப்ஸும் போட்டிருக்கோம், ரன்னிங் ஃபுல் வீடியோ ரன் பண்ணியும் போட்டிருக்கோம். சரிங்களா, 5 மோர்ஸ், அதாவது நெகட்டிவ் ஸ்பிட்னா என்ன, பாசிட்டிவ் ஸ்பிட்னா என்ன, ஆவரேஜ் ஸ்பிட்னா என்ன. சரிங்களா, அது 18 நிமிஷத்தில் வந்து எவ்வளோ ஈஸியாக, அதாவது பாதி டயர்டாகாமல் நம்ம 5 கிலோமீட்டர் எப்படி ஓடுறது அப்படின்னு நிறைய டிப்ஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் பாருங்கள். அந்த லிங்க்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். எப்படி வார்ம் அப் பண்ணணும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், எப்படி வவுண்ட் டவுன் பண்ணணும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஆல் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு சில வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணலை, அதுவும் கம்மிங் டேஸில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவோம். சரிங்களா, நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது போக நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. உங்களுக்கு பிசிக்கல் ரிலேட்டட் ஏதாவது டவுட்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, அந்த டவுட்லாம் கிளியர் ஆகும். ஏன்பா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.